ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 54 அதிகாரம் 8 ஐசையா சாப்டர் 54 verse 8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். With a little wrath I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have mercy on you, says the Lord of your Redeemer. இந்த இடத்துல நாம் பார்த்த வார்த்தையிலே அற்ப காலம் மூண்ட கோபம், with a little wrath I hid my face for you for a moment. இமைப்பொழுது கொஞ்ச நேரம் என் முகத்தை உனக்கு நான் மறைச்சேன், ஆனால் நான் உனக்கு எப்படி இறங்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை என்று சொல்ல எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ், எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ். அப்போது அந்த ஜஸ்ட் ஃபார் அ மூமெண்ட், அவருடைய கோபம் ஜஸ்ட் ஃபார் அ மூமெண்ட், ஆனால் அவருடைய கைண்ட்னஸ் பார்த்திங்கன்னா எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ் என்று போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நாம் தேவன் நம்மீது கோபம் கொள்ளத்தக்கதாய் நாம் சில காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் அவருடைய கோபம் பாருங்கள் எப்படிப்பட்டதான், அற்ப காலம் மூண்ட கோபம் என்று பாருங்கள். வித் a little wrath I hid my face from you for a moment. கொஞ்ச நேரம், just for a moment. ஆனால் எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ் என்று சொல்கிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அப்போ அந்த அளவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது ஜஸ்ட் அ மூமெண்ட், ஆனால் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அது பார்த்திங்கன்னா நித்திய கிருபை, எவர்லாஸ்டிங். அப்போது ஆண்டவர் எவ்வளவு தயை பெருத்த தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர், அவர் எத்தனை அன்புள்ள தேவன் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில நேரங்களில் கோபம் கொண்டவராயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடியால் ஆண்டவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. அந்த கிருபைக்கு எல்லையில்லாத அவருடைய கிருபையை சம்பூர்ணமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுகிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் ஃபார் கிரேஸ், ஆண்டவர் அவருடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுகிறார். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 2 ஐசையா சாப்டர் 61 verse 2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். இந்த இடத்துல பாருங்க, அவருடைய அனுக்கிரகம், இயர் ஆஃப் கிரேஸ். அதாவது கிரேஸ் ஒரு இயருக்கு ஒப்பிடுகிறார், 365 days. அப்போ அதனுடைய ப்ரொப்போர்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 365 நாள் கிரேஸ். ஆனால் கோபம் பாருங்கள், அவர் நீதியை சரி கட்டும் நாள், அவருடைய நியாய தீர்ப்பு ஜஸ்ட் அ டே, ஒரு நாள் தான். அப்போ 365 எங்கே இருக்குது, ஒரு நாள் எங்கே இருக்குது பாருங்கள். அப்போ அவர் நீதியை சரி கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் டே, ஜஸ்ட் அ டே, ஒரே ஒரு நாள் தான். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். டு ப்ரொக்ளைம் த அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட் அண்ட் த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட். டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஜஸ்ட் அ டே, ஒரு நாள் தான். அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சு கொள்கிறோம், அவர் தயை பெருத்தவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது ஏராளம் தாராளமானது. அதனால் பிரியமானவர்களே, சில நேரங்களில் கர்த்தர் நம் மீது கோபமாக இருக்கலாம்,
ஆனால் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக, மனதுருக்கம் உடையவராக இருப்பதினால் அந்த கோபத்தையெல்லாம் மறந்து நித்திய கிருபையுடன் உங்களுக்கு ஆண்டவர் இறங்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் கூட இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய கிருபையை, எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸை ஆண்டவர் தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி நித்திய கிருபையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி உம்முடைய கோபத்தை மறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பினாக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.